அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. வெல்கம் நீலு ஃபாத்திமா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் சீஸ் பாஸ்தாங்க. குழந்தைங்களுடைய ஃபேவரட், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான, அப்புறமா பாருங்கள் சூப்பராக நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்துருக்கிற பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா பென்னி பாஸ்தாங்க. பாஸ்தாவிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பாஸ்தாங்க. இது வந்துங்க பேக்கெட்டில் இருக்க மெஷர்மெண்ட் படி 8லேருந்து 11 நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த பாஸ்தாவை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வேக வைக்கலாங்க. வாங்க எப்படி வேக வைக்கலான்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் வந்து நீங்கள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். மூடி போட்டுடுங்க. நல்லா வந்து பாயில் வந்துட்டோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாயில் வந்ததும் நம்ம 300 கிராம் பாஸ்தா ஆட் பண்ணிவிடுங்க. பாஸ்தா ஆட் பண்ணதும் அந்த பாஸ்தா கீழே இறங்கிடுங்க. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. கிளறி விடும்போது நம்ம பாஸ்தா வந்து நம்ம மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமு ஒரு 11 நிமிஷம் நம்ம வைக்கும்போது நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ 11 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வடிகட்டிடலாம். இந்த பாஸ்தா வந்து நீங்கள் ஒன்று கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து வெள்ளையாக தெரியக்கூடாதுங்க. அப்புறமா இந்த பாஸ்தா வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்துடுங்க. அந்த தண்ணி வந்து இருக்கட்டும்ங்க, பாஸ்தா தண்ணி, அந்த ஸ்டாக் வந்து அப்படி இருக்கட்டும். அது வந்து நான் சொல்கிறேன் எதுக்குன்னு. பாஸ்தாவில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோன்னா, நம்ம பாஸ்தா வடிகட்டிட்டு மேலே வந்து ஜில் தண்ணி ஆட் பண்ணி அப்புறமா எண்ணெய் போடுறோம். அப்படி போடும்போது நம்ம பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி குற சமயம் வந்து சரியாக வராதுங்க. இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். பாஸ்தா வடிகட்டினதும் எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பாஸ்தா வந்து அந்த எண்ணெயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம பாஸ்தா வந்து சூப்பராக வரும். இந்த ஸ்டாக்கும் அப்படியே இருக்கட்டும், நான் சொல்கிறேன் எதுக்குன்னு. இதாக இல்லாமல் நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம் கோதுமை மாவுலேயே. ரொம்ப ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ஒயிட் சாஸுங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே கோதுமை மாவு அரைச்சதுங்க. வீட் ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கோதுமை மாவு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து அந்த பட்டரில் வந்து நம்ம இந்த கோதுமை மாவு ஆட் பண்ணும்போது நம்ம கோதுமை மாவும் அந்த பட்டரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி விழாமல் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிடுங்க. இப்படி செய்யும்போது நம்ம மாவில் இருக்கிறது சும்மா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். பாருங்கள், இப்படி செஞ்சுட்டு நீங்கள் நல்லா அந்த சூடு ஏறினதும் நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குங்க. நான் வந்துங்க எப்படியோ வந்து 6 பேருக்கு மெஷர்மெண்ட்டில் செய்கிறேன். இது வந்துங்க நீங்கள் வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் நீங்கள் வந்து ஊற்றலாங்க தாராளமாக. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பால் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி விழாமல் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நீங்கள் பால் வந்து காய வச்சு ஆறின பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டோன்டு மில்க்குங்க. இது வந்து காய வச்சு ஆறின பாலுங்க. இது ரெடிமேட்டாக அப்படியே வரும். அப்படியே வந்து நம்ம அந்த பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் சாஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருதுங்க. எனக்கு இவ்வளோ சாஸ் போதுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவைப்படுதோ அவ்வளோ பட்டரு, அவ்வளோ வந்து நீங்கள் கோதுமை மாவு, பால் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கொஞ்சம் கூட லங்ஸ் இல்லாமல் நல்லா வந்து நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். சூப்பராக நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிட்டு வருதுங்க. இப்போ வந்துங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணுற இது இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் கூட லங்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்துங்க நம்மளுடைய மில்க் மிஸ்ட் வந்து பெப்பர் சீஸ் ஸ்ப்ரெட்டுங்க.
இது வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நம்ம பாஸ்தா வந்து சூப்பராக வருங்க. பிள்ளைங்க நம்ம பெரியவங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த பாஸ்தா. இந்த ரெசிபியை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீஸ் வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுலேயே சால்ட் இருக்குங்க. இது வந்துங்க பிளாக் பெப்பருங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்துங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கீயோ பட்டரோ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் பூண்டுங்க 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க பூண்டை. பூண்டு வந்துங்க நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறமா கேபேஜுங்க 1/2 கப்பு போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸு நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணும்போது நம்ம இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாங்க சூப்பராக இருக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கும் நம்ம இந்த சீஸ் பாஸ்தா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறமா குடமிளகா ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸுங்க நம்மளுடைய விருப்பம். எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் குடமிளகாய் இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறமாங்க இது வந்து வெங்காயம் அந்த வெங்காயம் இலைங்க நல்லா வந்து வெங்காயமும் நல்லா வந்து சாட்டே பண்ணிவிடுங்க. அப்புறமா பீன்ஸுங்க ஒரு 4 பீன்ஸ் எடுத்துருக்கோம். இதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, கேரட் வந்துங்க 1 கேரட் போட்டிருக்கோம். நல்லா வந்து இதுவும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வெஜிடபிள்ஸுங்க நம்ம சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து வதங்கிடுங்க வெஜிடபிள்ஸு. இப்போது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸில் வந்து உப்பு ஆட் பண்ணாதீங்க, அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துங்க சில்லி ஃப்ளாக்ஸ் வந்துங்க ஆட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா என்கிட்ட அது வந்து காலி ஆயிடுச்சுங்க. அதுக்கு நான் சிவப்பு மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஒயிட் சாஸில் வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த நம்ம ஸ்டாக் வந்துங்க 2 கரண்டி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த சாஸ் வந்து நம்ம இந்த ஸ்டாக் இருக்கிறதும் இன்னும் கொஞ்சம் இந்த ஒயிட் சாஸில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கழுவி போட்டுக்கோங்க. எப்படியோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணி 2 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதில் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ஸ்டாக் வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். பாஸ்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு போடுங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸுங்க மிக்ஸ் ஹர்ப்ஸுங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா இது வந்துங்க ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ரெட் சில்லிங்க, இதில் இருக்க 1 மிளகா வந்துங்க விதை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம கழுவி அந்த காரெல்லாம் போன பின்னாடி நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து 1 மிளகா போதுங்க. இப்போ நம்ம பாஸ்தா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இப்போது பாஸ்தா போட்டு நல்லா வந்து நம்ம 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம
குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களோட விருப்பமான வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த ஸ்டாக் இருக்கிறதும் நல்லா வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சதும் எவ்வளோ யூஸ் ஆகுது. அப்புறமா மேலேருந்து நீங்கள் உப்பு வந்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மிளகு வந்துங்க, வெறும் மிளகு, நம்ம இடித்த மிளகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு மேலே சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நீங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.